நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொளி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி டு மதுரை செல்லக்கூடிய ஒரு பைபாஸ் சாலையில் ஒரு கிராமத்தின் அருகே ஒரு கல்குவாரி ஒன்று செயல்படுகிறது. அந்த கல்குவாரி அருகே 2 வாலிபர்களுக்கு நடந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. மேலும் நமது காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மேலும் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறோங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருங்க. நன்றி. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது திருநெல்வேலி டு மதுரை செல்லக்கூடிய ஒரு பைபாஸ் சாலையில் ஒரு கிராமத்தின் அருகே நடந்த 2 நண்பர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் பேச போகிறாங்க. மேலும் கிராமத்தின் பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம சொல்லலைங்க. இந்த 2 நண்பர்கள் பேர் ஒரு நண்பர் பேர் மூர்த்தி, இன்னொரு நண்பர் பேர் சங்கர். இந்த 2 நண்பர்களும் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த தனியார் கேபிள் லைன், அதாவது இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ், அப்புறம் டாடா டொக்கோமோ, ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நெட்வொர்க்கில் தான் வேலை பார்க்குறாரு. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பேட்ரோலர் மாதிரி. இந்த 2 நண்பர்களுமே பேட்ரோலர் மாதிரி. அந்த குறிப்பிட்டு ஒரு சில தூரங்களுக்கு இவங்க வண்டியில் போய் வரணும். காரணம் என்னென்னா, இவங்களுடைய கேபிள் ஒரு டவரில் இருந்து இன்னொரு டவருக்கு பூமிக்குள்ள ஓடி, தரையில் ஓடி தான் போகும். குறிப்பிட்ட ஒரு ஆழத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படி போகும். அப்போ இந்த கேபிள் எந்த ஒரு பாதிப்பும் அடையாத வண்ணம் இவங்க பாதுகாக்கிறது தான் இவங்க 2 பேருக்கும் வேலை. அதாவது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழி தோன்றதுக்காக ஒரு சேசிபி ஏதோ ஒன்று தோண்டி அந்த கேபிள் வயரை அத்தரக்கூடாது. குழி தோண்டுதுன்னா அது என்ன ஏதுன்னு ப்ராப்பராக அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் அவங்களுக்கு வேலை. 2 பேருக்குமே வெளியூர் தான். 2 பேரும் வேறு ஊரை சார்ந்தவர்கள் தான். தொழில் நிமித்தம் 2 பேரும் நண்பர்களாக ஆகிக்கிட்டாங்க, ஒரே இடத்துல வேலை பார்க்குற காரணத்தினால. அன்னைக்கு சமயத்துக்கு கரெக்டாக இவங்களுக்கு இரவு வேலை நடக்க இருப்பதாக இவங்களுக்கு தகவல் வந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் அங்கே ஏற்கனவே ஒரு கல்குவாரி இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தண்ணிக்காக பைப் லைன் போடுறாங்க. இந்த ரோட்டடியில் பெரிய பெரிய குழாய்கள்லாம் கிடக்கும் இல்லைங்களா, அந்த குழாய் பதிக்கக்கூடிய வேலை இரவு பொழுதில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இவங்க இருவருக்குமே தகவல் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம கேபிளுக்கு எங்கே பாதிப்பாயிருதோன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் 2 நண்பர்களுமே ஒன்று போல போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சேசிபி நிற்கிது. என்னென்னு கேட்கும்போது, அந்த இடத்துல நாங்கள் பைப்பு போட போகிறோம், இன்றைக்கி இரவு வேலை நடக்க போகுதுன்னு சொன்ன உடனேயுமே, சரி அப்போ இன்றைக்கி இரவு வேலை நடக்க போகுதுன்னு அப்போ நம்மளும் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டரை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஆள். இவங்க அடிக்கடி இந்த மாதிரி குழி தோண்டுறதுக்கு ஆப்ரேட்டர் சேசிபியை தூக்கிட்டு போகும்போது இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நின்று அப்படியே பழகுனதுனால பழக்கமாயிருச்சு. அப்போ ஆப்ரேட்டர்கிட்ட கேட்காங்க, அண்ணா இந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே சாப்பாடு வாங்கிட்டு வரோம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு பொழுது ஒரு 7-8 மணிக்கிட்ட இந்த சம்பவம் நடக்குது. அண்ணா நாங்கள் போய் சாப்பாடு கடைகளில் வாங்கிட்டு வந்துடுறோம்னா, ஊருக்குள்ளே போய் நீங்கள் கொஞ்சம் தோன்றீங்க, கொஞ்சம் பார்த்து தோண்டுங்கன்னா நாங்கள் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 நண்பர்களுமே சாப்பாடு வாங்குவதற்காக இரவு 8 மணிக்கு மேலே ஊருக்குள்ளே போய் ஒரு கடையில் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு, அப்போ இந்த மூர்த்திங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சங்கர்கிட்ட இன்னைக்கு தெரிஞ்ச அண்ணன் வேறு, நைட்டு வேலை வேறு, நம்ம கொஞ்சம் சரக்கு அடிச்சு கொடுமா அப்படிங்கல. இல்லை இப்போ ஏதாவது பிரச்சனை ஆகிறப்போகுது, கேபிளுக்கு எதுவும் பாதிப்பாகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, அண்ணன் நம்ம தெரிஞ்சவர் தானே, அவருக்கு ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்து நம்ம அவரையும் கரெக்ட் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி சங்கரும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, சாப்பாடு இல்லாமல் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட? சேசிபி ஆப்ரேட்டர்கிட்ட. அப்போ கொடுக்கும்போது சேசிபி ஆப்ரேட்டரும் அதை வாங்கிக்கிட்ட அந்த சேசிபி ஆப்ரேட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இப்போதைக்கு இதை சாப்பிட முடியாது, நான் பணியெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு அப்புறமாக நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. அப்போ 2 பேரும் சேசிபி ஆப்ரேட்டரை பார்த்து கேட்குறாங்க, ஆனால் கேபிள் இந்த லைனில் வருது, இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக தான் வருது, நீங்கள் தோன்றது இந்த பக்கம் தான், இப்போ நீங்கள் தோண்டும் போது இது பக்கத்தில் வரும்போது எனக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிருங்க, ஆனால் என்னுடைய நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குல்லன்னு சொல்லும்போது, ஆமாம் 2 பேருடைய நம்பருமே அந்த ஆப்ரேட்டர் இருக்குது, சரின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு, நீங்கள் வரும்போது கூப்பிடுங்க, அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் சரக்கு அடிச்சுக்கிறோம், நான் வாங்கின சரக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இவங்க இருவருமே பேசி முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக அப்படியே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு, சரி இங்கனக்குள்ளே இருந்தால் இந்த சேசிபி குழி தோண்டும் மண்ணு கிண்ணுமா இருக்கும், விழுகும் மேலே கொஞ்சம், ஏன்னா இது ரோட்டடியில் தான், ஓரத்தில் தான் பைப்பு பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயே உட்காந்து அடிக்க முடியாது, நடு ரோட்டிலையும் உட்காந்து அடிக்க முடியாது. அது ஒரு பைபாஸ் சாலை, வாகனங்கள் அடிக்கொரு முறை போய் இருக்கிற காரணத்தினால அதுவும் முடியாது. அப்போ சரி நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம், அங்கே கொஞ்சம் வேலிக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
அடர்ந்த வேலிக்காடுகள் இருக்குது. கொஞ்சம் வேலிக்காடுகளை கொஞ்சம் கடந்து உள்ளே போயிட்டோம்னா வேலிக்காடுகள் பாதை இருக்குது. ஒரு டக்கர் பாதை செல்லக்கூடிய பாதைகள் இருக்குது. காட்டுப்பாதை இல்லைங்களா, டக்கர் லாரி எல்லாம் போகக்கூடிய வந்து பாதை இருக்குது. அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கல்குவாரியை நோக்கி போகுது. அது அவங்களுக்கு வந்து அப்போ தான் தெரியுது, உங்ககிட்ட ஒரு கல்குவாரி ஒன்று செயல்பட்டுருக்கு போல. அது இப்போ நடைமுறையில் இல்லாட்டி கூட இதற்கு முன்னாடி செயல்பட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி போய் நீட்டாக உட்காந்து அடிப்போம். நல்லா நம்ம வாட்டுக்கு கதை பேசிட்டு அடிப்போம். இந்த ஜேசிபி சவுண்டு கேட்கு நமக்குங்கண்ணே, மண்ணுகள் வரக்கூடாது, தூசி எதுவும் வரக்கூடாது குழி தோன்றதுனால. நம்ம தான் அண்ணன்ட்ட சொல்லிட்டோமே, அவர் கூப்பிட்டுக்கிடுவார் ஆப்ரேட்டரு. எதுவும் ஒரு பிரச்சனை, கேபிளுக்கு எதுவும் பாதிப்புனா நம்ம அடிப்போம்னு சொல்லி 2 பேருமே உள்ளே போய் ஒரு 100-200 மீட்ரு உள்ளே போய் நல்லா உட்காந்து செழிப்பாக உட்காந்து வாங்கிய சைடிஸு அப்புறம் அந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பாடை எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டே சாப்பிடவும் செய்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க மது, என்ன தெரிஞ்சவர், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற காரணத்தினால. அப்போ 2 பேரும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட மணியும் கூட ஒரு 9:30-10 மணி வரைக்கும் ஆகிப்போச்சு. அப்போ ஆகின உடனேயுமே வந்து ஆப்ரேட்டர் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி யாருக்கு கூப்பிட்றாருன்னா நம்ம சங்கர் அவருக்கு தான் வந்து ஆப்ரேட்டர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ கேபிள் மாதிரி தெரியுது, நான் இப்போ குழி தோண்டும் போது பக்கெட்டில் லேசாக பட்டுது, அது என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்கள் சங்கர் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டர் சொன்ன உடனேயுமே அவர் இப்போ கேபிள் வரை வந்துருச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தனது நண்பரான அந்த மூர்த்தி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இதுபோல் கேபிள் பார்த்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீ உட்கார் மாப்பிள அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி, மூர்த்தியும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து வாங்கி வச்ச சரக்குலேருந்து சைடிஷ்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே விதைச்சி வச்ச மாதிரி அப்படியே வச்ச மணிக்கே இருக்குது. எல்லாத்தையும் அள்ளிட்டு போக முடியாது, போயிட்டு மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஒரு 10 நிமிஷம் தானே, நான் உடனே வாரேங்கிற மாதிரி அவர் சொன்ன ஒரு காரணத்தினால சரி நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்திங்கிற நபர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. இந்த சங்கர் வந்து போயிட்டார். அந்த ஒரு 100-200 மீட்டரில் உள்ள அந்த வண்டியை நோக்கி போயிட்டார். அவர் போய் பார்த்தது சரி, அங்கே கேபிள் தான் இருந்திருக்கு. அதனால் சரி இப்போ போயிட்டு எதுக்கு அவனை நண்பனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இங்கே இந்த வேலையை முடிப்போம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தானே, இங்கே கூடி தோண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு அடுத்து பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. இப்போ ஒரு போனவர் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இவர் பார்த்துருக்காரு, பொறுத்து பார்க்கையில் ஃபோன் அடிச்சிருக்காரு தனது நண்பருக்கு. மாப்பிள்ள இந்த மாதிரி கேபிள், அப்போ நானும் வரவா, கேபிள் பார்த்துட்டேங்கிறல்ல, நானும் வேணா கம்பெனிக்கு வரவா. ஆமாம், அது எதுக்கு நீ இங்கே சுமந்துக்கிட்டு அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டு, வேண்டாம் நீ அங்கேயே இரு, நான் அந்த வந்துடுறேன் கொஞ்ச நேரம் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி மூர்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போ உட்காரும்போது யோசனை பண்ணியிருக்காரு, சரி இவன் வர்றதுக்கு லேட் ஆகுது, நம்ம வேணால் கொஞ்சம் சரக்கையும் அடிப்போம்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கும்போது ஒரு முனங்கல் சவுண்டு வந்து கேட்டிருக்குது. ஏதோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரியே ஏதோ கேட்டிருக்குது. இவர் வந்து சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலை. ஏன்னா அது வந்து இருட்டு வந்து இருட்டாக இருக்குது. இவங்க கையில் செல்லு இருக்குது. இருந்தாலும் அடித்து பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. சரி இது வந்து ஒரு காட்டுப்பகுதி தானே, இது வந்து காட்டுப்பூனை இருக்குங்க, மேலும் ஏதாவது ஒரு பறவைகள் கிரைகள் இருக்கும். அது வந்து இரவு நேரங்களில் வந்து இப்படி தான் ஏதாவது மூசுன்னு ஏதாவது சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கும். மற்றபடி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை கண்டுக்கிடாமல் அப்படியே விட்டுட்டார். அப்படியே இவங்க வந்து வாங்கிட்டு வந்த அந்த சரக்கு, இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து இவருக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்டிருக்கு. இவர் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்னடா மறுபடியும் சவுண்ட் ஆக்குன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே செல்லை எடுத்து அப்படியே அடித்து பார்க்குறாரு. இவருக்கு சைடு பக்கம் வலது பக்கம் வந்து அடித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தான், ரொம்ப தூரம் கூட கிடையாது. ஏதோ கருன்னு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. இவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருக்காரு. இவர் ஆர்வம் கலந்த ஒரு பயத்தோடு பார்க்குறாரு. இது என்ன, ஏதாவது விலங்கா இருக்குமா, மிருகமாக இருக்குமா, இல்லை இது வேறு என்னதாக இருக்கும், இது ஆள் மாதிரியும் தெரியலை அப்படின்ட்டு அப்படியே உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் நினச்சது சரிதான். அது கருப்பு, ஒரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உருவம் மாதிரி இருக்குது. அது வந்து முடி இடியெல்லாம் அப்படியே காற்றுல பறந்துக்கிட்டே அவரையே பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. அப்படியே முணங்கிக்கிட்டே இருந்திருக்கு. இவருக்குன்னா மனசில் பயம், என்னடா இது இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பையன் எந்திரிச்சிருக்காரு. இவர் செல்லு பாட்டில், ஏன்னா பாட்டில் சாப்பாடு ஒன்றாலும் பரவாயில்ல, பாட்டில் போட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாட்டில் என்ன பண்ணிட்டார், தூக்கிக்கிட்டு ஓடி இருக்காரு. செல்லு பாட்டில் ஒரு 3 பாட்டில் வரைக்கும் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ எல்லா பாட்டிலையும் 3 பாட்டிலையும் தூக்கிக்கிட்டு செல்லையும் தூக்கிட்டு அப்படியே ஓடுறாருன்னா பின்னாடியே துரத்துற மாதிரி இருந்திருக்கு. திரும்பி பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் தெரியலை, துரத்துற மாதிரியே இருந்திருக்கு. இருட்டுக்குள்ளே இவர் பார்த்துருக்காரு. ஓடும்போது என்ன ஆகிருப்போச்சுன்னா கையில் உள்ள செல்லு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி எடுக்கலாம்னு சொல்லி திரும்பி குனியும் போது அதை மறுபடி பார்க்குறாரு, கொஞ்சம் தள்ளி நிற்கிது. அந்த செல்லு அரை வெளிச்சத்தில் தெரியுது. ஐயையோ, செல்லும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பாதையை பிடிச்சி ஓடும்னு சொல்லி ஓடி இருக்காரு. ஓடினவர் வந்து எங்கே ஓடி இருக்காரு அப்படின்னா சேசிபியை நோக்கி ஓடுவார்னு பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளே அவர் சரியாக தான் ஓடி இருக்காரு. அந்த ஃபோன் டார்ச் லைட்டு செல்லு விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் திசை மாறிட்டார். எங்கிட்டு ஓடுறோம்னு தெரியாமல் டக்கர் பாதை தான் உள்ளே வந்து அங்கே பாதை இருக்கும் இல்லையா, அப்படியே டக்கர் பாதையை நோக்கி அப்படியே ஓடிட்டார்.
ஓடும்போது வந்து இவர் பாதை மாறிட்டோம்னு இவருக்கே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப தூரம் ஓடி வந்த மாதிரி இருக்கு. ரோடையும் தெரியல. அப்படியே நின்னு பார்க்குறாரு. பின்னாடி வந்து எதுவுமே தெரியல. காரணம் என்னன்னா, ஒரே கும்மிருட்டு. இருட்டுக்குள்ள அவர் மிரண்டு போயிருக்காரு. என்னடா இது ஒண்ணும் தெரியல. ஏற்கனவே வேற வந்து நம்மள துரத்திட்டு வந்த மாரி இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்க்குறாரு. ஒண்ணும் தெரியல. சரி ரோட்டையாவது கண்டுபிடிப்போம். அப்படியே பார்க்குறாரு. பார்க்கையில கார் போற மாரி வெளிச்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ரோடு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா ரோட்டை நோக்கி போறதுக்கு பாதை இல்லை. பாதை வந்து வேற பாதையை நோக்கி தான் போகுது. வந்த பாதையிலே திரும்ப போயிருமா அப்படிங்கிறதும் இவருக்கு ஒரு பயம். ஒருவேளை பக்கத்துல நிக்குமோ, எதுவும் செய்யுமோ அப்படின்ட்டு. இங்க இவருக்கு இந்த மாரி ஒரு சமயம் நடந்து கொண்டிருக்கும்போது, நண்பர் அங்க வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? இவங்க சரக்கு அடிச்ச இடத்துக்கே வந்துட்டாரு நண்பர். உடனேவே நண்பர் வந்து சவுண்ட் விடுதாரு. யார்? சங்கர் வந்து சவுண்ட் விடுதாரு. குரல் குடுக்காரு. "மூர்த்தி எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, மூர்த்தி இங்கேருந்து பயம். குரல் குடுத்துட்டா, ஒருவேளை இருட்டுக்குள்ள அதுக்கு கண்ணு தெரியாம, எப்படி பேய்க்கு கண்ணு தெரியாம கூட இருக்கும். நம்ம குரல் குடுத்து நம்மள கண்டுபிடிச்சு வந்துருமோன்னு இவருக்கு ஒரு பயம். இப்ப நம்மள விட்டு அது போயிருச்சா? நம்ம பக்கம் நிக்க ஒண்ணுமே தெரியலையே! நண்பன் குரல் எங்க கேக்குன்னு பார்க்கும்போது, வேற வழியும் இல்லங்க இவருக்கு இத விட்டாலும். அதுக்காக இரவு பொழுது முழுவதுமே அங்கேயே கழிக்கவும் முடியாது. சரி எதிர்குரல் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ "சங்கர், நான் இந்த மாதிரி உள்ள நிக்கிறேன்டா. எங்கடா இருக்க? சங்கர், சங்கர்ன்னு கூப்பிடும்போது, "ஏய் வாடா, எங்கடா போய் தொலைஞ்சுட்ட?" அப்படிங்கும்போது அங்கருந்து கத்துறாரு. இங்கருந்து இவர் கத்துறாரு. 2 பேரும் கத்துற தூரத்துல தான் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியல. சங்கர்கிடம் வந்து லைட் வெளிச்சம் இருந்தாலும் வேலி மறைச்சுக்கிடுது. மூர்த்திக்கு வந்து சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்போ வந்து சங்கரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூர்த்தியும் என்னாச்சு எனக்கு வந்து கையில வந்து ஃபோன் இல்ல. இந்த மாரி மிஸ் ஆயி போச்சு மாப்ள அப்படின்னு சொல்லி மூர்த்தியும் சொல்றாரு. சங்கர் வந்து என்னடா என்னாச்சு? நான் அதெல்லாம் சொல்றேன்டா. நீ என்னை நோக்கி வாடா. என் குரல புடிச்சு அப்படியே வாடா அப்படிங்காரு. இல்லடா நீ என்ன பண்ணு என் செல் லைட்ட புடிச்சு வா அப்படிங்கையில, எங்க நிக்கன்னு தெரிஞ்சா தானடா நான் வர முடியும். நீயாவது என் செல்லு லைட்ட பார்த்து வாடா அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி அப்படியே செல்லு லைட்ட அங்கிட்டு இங்கிட்டு அடிக்கையில புடிச்சுட்டாரு. பார்த்துட்டாரு. யாரு? நம்ம மூர்த்தி பார்த்துட்டா. அங்கேயே வச்சிரு மாப்ள. எங்கிட்டும் நீ செல்ல நவுட்டிறாத அப்படின்னு சொல்லிறாரு. காரணம் என்னன்னா, குருட்டு போக்குல ஓட முடியாதுங்க உள்ள. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கல்குவாரி எங்க குழி இருக்கு, குண்டு குழி இருக்கு, எது என்ன ஏதுன்னே தெரியாது. அதனால அந்த ஒரு பயத்திலயும், பேய் பயத்திலயும் சேர்ந்து நம்ம மூர்த்தி வந்து அப்படியே பையன் நடந்து போறாரு. ஆனா பின்னாடி வந்து ஏதோ மூச்சு சத்தம் மாரியும் கேட்டிருக்குது. ஒரு மல்லிகைப்பூ வாடை மாரியும் அடிச்சிருக்குது. ஒரு வினோதமா அவருக்கு வந்து தோணியிருக்குது. ஏதோ நம்ம பின்னாடி வருதுங்கிற ஒரு மனசு மட்டும் தெரியுது. அப்போ அவருக்கு குலதெய்வமான ஐயனார் தாங்க அவருக்கு குலதெய்வம். உடனடியாக ஐயனார வந்து வேண்டிக்கிறாரு. எல்லா சாமியும் வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டே போறாரு. ஒரு வழியாக சங்கர் வந்து செல்லு லைட் அப்படியே ஆட்டி ஆட்டி அடிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா பாதையும் பிடிச்சிட்டாரு. யார்? நம்ம மூர்த்தி. அங்கேயே நில்லு மாப்ள, செல்ல அப்படியே அடி மாப்ள, நான் வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேங்கும்போது, சரி வாடா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம மூர்த்தி நெருங்கி போனதுக்கப்புறம், சங்கர் பார்த்து திட்டுறாரு. "என்னடா என்னாச்சு?" "ஐயய்யோ! நான் அதெல்லாம் இங்க வச்சு ஒண்ணும் சொல்ல முடியாது. வா இடத்த காலி பண்ணுவோம். மொத நம்ம ஜேசிபி கிட்ட போயிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதுங்கிறத சொல்றேன்." இதெல்லாம் மணி வந்து எத்தன மணி இருக்கும்னா, ஒரு 11, 11:30 வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு நடந்த சம்பவமெல்லாம் சேர்த்து. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிச்சுக்கிட்டு அப்படியே போறாங்க. "வா நம்ம வந்து அங்கிட்டு போய் நான் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். மொத வா இந்த சரக்கு அடிச்ச இடத்த போய் பார்ப்போம். என் ஃபோனு விழுந்துருச்சு போய் எடுக்கணும்." போன தேடி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி போன அப்ப உடனடியா நம்ம பார்ப்போம் வாங்க. எங்கனக்குடி போட்ட எனக்கு தெரியல மாப்ள. நம்ம சரக்கு அடிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான். நல்லா பார்த்தா ஒரு 50 மீட்டருக்குள்ள அந்த மாரி தான் என்கிட்ட போட்டுட்டேன். டார்ச் லைட்ட கூட ஆன் பண்ணி தான் நான் வச்சிருந்தேன். நீ வா பார்ப்போம் அப்படிங்கும்போது, செல்ல வேணா நான் கால் பண்ணட்டாங்கையில, கால்லாம் பண்ண வேண்டாம். நீ மொத அந்த இடத்த நோக்கி போ. இவருக்கு வந்து பயம். எங்க கால் பண்ணுனா அந்த சத்தம் கூட அது கேட்டு வந்துருதோ! ஏன்னா இவர் பார்த்துட்டாரு இல்லையா? நண்பன்ட்டன்னு சொல்ல அவனும் பயந்துருவான். மொத்தத்திலே வந்து கூட நிக்க மாட்டான். வுட்டுட்டு ஓடிருவான். போன வந்து பிறவு எடுக்க முடியாதுங்கிற ஒரு பயம் அச்சத்துலனால எதுவுமே சொல்லல. உனக்கு எல்லாம் சொல்றேன் வா வான்னு அப்படியே கூட்டு போம்போது, அப்படியே சரக்கு அடிச்ச இடத்த வந்து பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அள்ளு விட்டுருச்சு. பயம் சரியான பயம் இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க வாங்கி வச்சிருந்த அந்த சாப்பாடு எல்லாம் ஒரு பார்சல் பிரிச்சு, ஒரு பார்சல் பிரிக்காம இருந்துச்சு. எல்லாம் கடிச்சு குதறி எடுத்து போட்ட மாரி அங்கங்க விதைச்சு கிடக்கு. சாப்பாடெல்லாம் காலியாயிருக்கு. இலை கில எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. என்னடா இப்படி ரணகொடூரமா கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா போய் பார்த்துருவோம். ஏன்டா இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே? இல்லடா அது காட்டு பூனை ஏதாவது செஞ்சிருக்கும்டா. வாடா அப்படின்னு சொல்லி மூர்த்தின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஃபோன பார்க்குறாங்க. ஃபோனும் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்திலேயே கிடந்திருக்கு. எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு சேசிபிய நோக்கி வந்துட்டாங்க. வந்து பார்க்கையில தான் தெரிஞ்சிருக்கு, இங்க சேசிபியின் வேலையும் வந்து முடியும் தருவாயில வந்துருச்சு. அப்ப என்னண்ணே அப்படின்னு கேட்கும்போது, சேசிபி ஆப்பரேட்டர் சொல்லியிருக்காரு, "இல்ல இன்னைக்கு இவ்வளோ போதும்" அப்படின்ட்டாங்க. நாளைக்கு இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, "நம்ம நாளைக்கு பார்ப்போம். நானும் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்கண்ணே. இதுக்கு மேல நான் வந்து குழி தோண்டலண்ணே" அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரோ ஆப்பரேட்டர் வந்து சங்கர் மூர்த்தியிடம் வந்து 2 பேர்ட்டயும் சொல்லும்போது, சரிங்கண்ணே. சரி அப்ப நானும் கிளம்புறேண்ணே. சரக்கு அடிக்க போறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லண்ணே நீங்க வேணா அடிங்க. நானு வீட்டுக்கு போய் அடிச்சுக்கிறேன்னேன்ட்டு அந்த ஆப்பரேட்டர் கிளம்பிட்டாரு.
இப்போ சங்கரும் மூர்த்தியும் இருக்காங்க. கையில் இருக்கிற சரக்கு இருக்குது. சரி போய் அடிப்புமாடா, இதை அடிச்சிடும், இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவாடா அப்படின்னு பேசும்போது, இல்லைடா எங்கேயும் போய் அடிக்க வேண்டாம், இங்கேயே வச்சு அடிச்சிடும்னு சொல்லி அங்கேயே இருந்து நின்ன மாணிக்கே அடிச்சுட்டு 2 பேரும் அவரவர் கிராமத்தை நோக்கி போயிடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்பும்போது வந்து மூர்த்திக்கு ஒரு பயம் இருக்குது. இவ்வளோ சமாச்சாரம் நடந்திருக்கு. ஆனால் சங்கரிடம் வந்து இது எதையுமே சொல்லலை. ஏன்னா சரி காலையில் சொல்லிக்கூடும், அவ்வளோதான், நம்ம தான் தப்பிச்சிட்டோம்ல, ஃபோன் எடுத்தாச்சு, தப்பிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சுல அப்படின்னு இவருக்குள்ள எண்ணம். சரி அப்போ அந்த இடத்த விட்டும் போது நம்ம போயிடுவோம், சரி மாப்பிள்ள பார்த்து போயிட்டோம் மாப்பிள்ள. அவ்வளோ போதையிலையும் கூட மூர்த்தி கொஞ்சம் போதையாக இருந்தாலும் பயம் தெளிவாயிட்டார். அங்கே சங்கர் கொஞ்சம் போதையில் இருந்தாலும் வீட்டுக்கு போயிருந்தாம்ட்டாங்க. 2 பேருக்குமே பார்த்தோம்னா இங்கிட்ட ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே தான் 2 பேருக்குமே அங்கிட்ட ஊர் இருக்குது. அதனால் அவர் பாதை நோக்கி அவர் போயிட்டார், இவர் பாதை நோக்கி இவர் கிளம்பி போகிறாரு. இவர் மூர்த்தி வந்து வண்டி எடுக்கும்போது வந்து ஒரு பயத்தோடயே தான் எடுக்கிறாரு. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே தான் பயத்தோடு தான் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்படி விரட்டிருச்சு, இப்படியெல்லாம் நடந்துருச்சு, சரி நம்ம அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடணும் நாளைக்கு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணி வந்து ரோட்டின் அருகே நடந்து வர்ற மாதிரி இருந்திருக்கு. இவர் வந்து இந்த நேரத்துக்கு யார் இந்த பெண்மணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக அப்படியே போகும்போது அந்த பெண்மணி நடந்தெல்லாம் வரலங்க, நின்றுருக்கு. ரோட்டின் பக்கம் வலது பக்கம் நின்றுருக்கு. இவர் வந்து அப்படியே இடது பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்துட்டாரு. வலது பக்கம் நின்றுருக்குது, இவர் இடது பக்கம் போகிறாரு. அப்போ போகும்போது அப்படியே பார்த்துருக்கும்போது அந்த பெண்மணி வந்து நின்ன பெண்மணி இவரை நோக்கியே தான் பார்த்துருக்கு. அப்படியே அவர் பார்த்தது தான் அந்த வெளிச்சத்தில், லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த கருகிய உருவம் அதோட முகத்தை வந்து அப்படியே காமிக்க அவரை நோக்கி அங்கே நின்றுருக்கு. இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னா, அந்த குழி தோண்டின இடத்துல இருந்து நல்லா பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் வண்டி போயிருக்கு. அந்த வண்டி போன இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்தது இவருக்கு பயம். வண்டியை கொஞ்சம் முறுக்கியும் போக முடியாது, இழுத்தும் போக முடியாது. அந்த பயத்தோடையே அப்படியே போகிறாரு. அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது வந்து சைடில் பார்க்காரு, திரும்பி திரும்பி பார்க்காரு. இவருக்கு வந்து என்ன ஒரு பயம்னா, இவர் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பேய்கள் எதுவுமே வந்ததுன்னா பின்னாடி மிரர் வழியாக, கண்ணாடி வழியாக பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்குது, கேள்விப்பட்டிருக்காரு. அந்த ஒரு தைரியத்தில் என்ன பண்ணியிருக்காரு, கடவுளை நினச்சிக்கிட்டு அப்படி கண்ணாடியை பார்த்துருக்காரு. கண்ணாடியை பார்த்தது தாங்க அந்த பெண்ணின் உருவம் இவர் பின்னாடி இருக்க மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக ஐயனார் அப்பனை வாய் விட்டு கத்தியே வேண்டிக்கிட்டே அப்படியே போகிறாரு. வண்டியை ஓட்டிக்கிட்டே போகிறாரு. வேகமாகவும் ஓட்டலை. இவருக்கு பயம், வேகமாக போனாலும் விழுந்துருதமோ என்னவோங்கிற ஒரு பயமும் இருந்தாலும் இந்த பேய் அச்சம் வேற. அப்படியே சாமியை நினச்சிக்கிட்டு, அவங்க குலதெய்வத்தை ஐயனாரை நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டி போகும்போது அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே சைடில் வாப்பார் இருக்காது. அப்பாடி நல்ல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. கண்ணாடி மிரரை பார்த்து 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 அப்படியே போகிறாரு. நல்லா பார்த்தா அவங்க ஊருக்கு இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டரில் வந்து அவங்க ஊர் விளக்கு முக்கு வந்துருச்சுனாலே வீடு முக்குல இருந்தே ஆரம்பிக்குது. ஊருக்குள்ளே போயிடலாம். 4-5 வீடு அப்படியே வீடுகள்லாம் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது போயிடணும், கடவுளே ஐயனாரப்பான்னு வேண்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் கழிச்ச உடனே மறுபடியும் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நின்றுருக்கு. இதை அப்படியே அவர் பார்த்துருக்காரு. பார்த்தது தான் ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு லைட் வெளிச்சத்தில் பார்த்துருக்காரு. ஆகா இது கதைக்காகாது, ஒரு வேளை இந்நேரத்துக்கு வந்து நடு ரோட்டில் நிற்க, அப்போயாவது அந்த பக்கம் நின்றுச்சு, நம்ம லெஃப்டில் ஏறி போயிட்டோம், இப்போ நடு ரோட்டில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. நம்ம கடவுளே இந்த ரோட்டில் இனிமேல் போக முடியாது, விடியத வரைக்கும் இங்கேயே நாள் நின்றனும் ஐயனாரப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டே அப்படியே அங்கிட்டே நின்றுட்டாரு. அப்படியே நிற்கிற அந்த மூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது அங்கேயே நின்றுப்பார். அப்போ தான் தூரத்தில் ஒரு கார் ஒன்று வருதை பார்த்துருக்காரு. ஏதோ வெளிச்சத்தை பார்த்தா கார் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டார் இவர், இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி பைக்கை வந்து நடு ரோட்டில் குறுக்காப்பில் நிப்பாட்டி இவர் வந்து நின்றுக்கிட்டார். எதுக்குன்னா, இந்த கேளுங்க, நானும் அதையே சொல்கிறேன். அதாவது அப்படி குறுக்காட்டி நிப்பாட்டின உடனே கார் வந்திருக்கு. வந்த வேகத்துக்கு அப்படியே இவனை பார்த்துட்டு அப்படியே கார்காரனை பார்த்துக்கிட்டு அப்படியே பிரேக் அடிச்சிட்டாப்ல. பிரேக் அடிச்சு இப்படி எட்டி பார்க்காப்புல, அண்ணா ஒரு உதவி செய்யுங்க, உதவி. கார்காரன் பயந்து போய் தான் நிற்கான். ஏன்னா இப்படி ஒரு கோலத்தில் நின்னா அவன் எங்கே போகிறவங்களோ உடனேயுமே, யார் தம்பி, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு தம்பி இப்படி நடு ரோட்டில் நின்று இது பண்ணுறீங்க அப்படிங்கல அவனுக்கு ஒரு பயம், எங்கள் ஒரு திருட்டு பயமாக இருக்குமோ என்னவோ ஏதோன்னு அவரும் பயந்துக்கிட்டே பதில் கேட்குறாரு. கேட்கும்போது வந்து மூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு, அண்ணா இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இந்த இடத்துல வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்துருச்சு. எனக்கு அங்கிட்டு ஒரு பெண்ணின் உருவம் ரொம்ப நேரமாக தெரியுது, நானும் பார்த்துட்டேன்னா, நீங்களும் பாருங்கள். எனக்கு வந்து உங்கள்கிட்ட தான் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தான் போயிட்டேன், எனக்கு வீட்டுக்கே போயிடுவேன், ஊருக்கே போயிடுவேன். எனக்காக நீங்கள் வந்து என் பின்னாடியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே வாங்கினா வந்து எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னா அப்படிங்கும்போது இவர் வந்து சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு இவர் காரை அடித்து லைட்டை டிம் பண்ணி எல்லாமே பிரைட் பண்ணி எல்லாம் பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியலை இவருக்கு. ஆனால் நம்ம மூர்த்திக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. மூர்த்தி வந்து சொல்கிறாரு, ஆனால் எது எப்படியோ எனக்காக வேண்டி நீங்கள் வந்து ப்ளீஸ் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கும் போது இவரும் சரி பாவம் பையன் ரொம்ப பயந்துருக்காங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு. பின்னாடியே வந்திருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட ஒரு ஆள் வருதுங்கிற தெம்பில் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு, அதான் அவங்க குலதெய்வம் ஐயனாரின் மீது பாரத்தை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
சரின்னு சொல்லி போயிட்டாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது அவங்க ஊர் விளக்கும் வருது. விளக்குலேருந்து வீடுகளும் ஆரம்பிக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு பயமும் இல்லை. ஏன்னா ஊர் வந்துருச்சு. கொஞ்சம் உள்ள போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா வீட்டுக்கு வந்துரலாம். வீடுகள் நெடுக இருக்கறனால இவருக்கு வந்து ஒரு பயம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த கார்ல வந்து பாதுகாப்பா வந்த நண்பருக்கு வந்து நன்றிய தெரிவிச்சுட்டு, இவர் என்ன பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, வீட்ட நோக்கி வண்டிய வந்து எடுத்துட்டு வீட்ட நோக்கி அப்படியே போறாரு. போகும்போது வந்து இவர் அப்பயும் வந்து மிரர பார்த்துக்கிட்டே தான் போறாரு. பயந்து போறாரு. அப்போ ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் தெரியல அவருக்கும். கடவுள் மேலேயும் பாரத்த போட்டுட்டு அப்படியே போயாச்சு. வீட்டுக்கு போனதுமே வீட்டுக்கு கேட்ட வந்து எப்பவுமே இவர் வரதுனால பூட்டு போட்டிருக்க மாட்டாங்க. கேட்டு பூட்டை மட்டும் திறந்துட்டு காம்பவுண்டுக்குள்ள பைக்கை நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் கதவை தட்டி அவங்க அம்மா வந்து திறந்ததுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போய் கட்டில்ல போய் படுக்கிறாரு. கட்டில்ல போய் படுக்கும்போது இவருக்கு ஒரு பயம். என்னடா இவர் உள் மனசுக்குள்ள தோணியிருக்கு. என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோலாம் நடந்து போச்சு. நம்ம ஒரு எட்டி பார்ப்போம். நம்ம வீட்டு வெளியில எட்டி பார்ப்போம். ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கையில எட்டி பார்த்துருக்காரு. வீட்டுக்கு வெளியில ஒரு எட்டி பார்த்துருக்காரு. ஒண்ணும் தெரியல. வண்டிய பார்த்துருக்காரு, தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரத்துல ஒரு 10 வீடு தள்ளி ஒரு பெண்ணின் உருவம் வந்து நின்றுருக்கு. இவருக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. நடு ரோட்ல பெண்ணின் உருவம். இருபுறமும் வீடு இருக்கும்போது நடு ரோட்ல ஒரு பெண் எப்படி நிக்கும்? ஏதோ நிக்குது. நம்ம வீட்டு பக்கம் வர முடியல போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே நினைச்சுக்கிட்டு விடிய தூங்கல. இவர் ரூம்குள்ள ஏற்கனவே அங்க வந்தது, வீட்டுக்கு வந்ததெல்லாம் 12:30 1 மணிக்கிட்ட ஆயிப்போச்சு. இனிமே என்னத்த நம்ம தூங்க வேண்டாம். நம்ம வந்து கொட்ட முழிச்சுனால இருந்து என்னதான் நடக்குன்னு பார்த்துரணுமே ஒழிய நம்ம தூங்கலாம் கூடாது. தூங்குனா சிக்கல் வந்துருதோன்னு ஒரு பயத்துல தூங்காமையே அப்படியே முழிச்சிருந்திருக்காரு. கொஞ்சம் அவரை மறந்து அதுக்கப்புறம் அதிகாலையில தூங்கிட்டாரு. தூங்குனதும் அவங்க அம்மா எப்பயும் போல வழக்கம் போல வந்து கதவை தட்டி, தம்பி வா டீ குடிக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எல்லாம் கூடும்போது வந்து அவங்க அம்மாட்ட எதையுமே மறைக்க மாட்டார். இவர் நடந்த உண்மையை சொல்லிட்டாரு. எதையும் மறைக்க மாட்டாருன்னா சொல்ல வேண்டியது தானே சொல்லுவாங்க. இவங்க சரக்கு அடிச்சதெல்லாம் சொல்லலை. சாப்பாடு வாங்கிட்டு போனோமா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமான்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, சரி ஏற்கனவே வந்து எனக்கு வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த பையன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இவன் வேற இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறானே, சரி நம்ம குலதெய்வத்திட்ட போய் அருள் வாக்கு கேட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் 3 பேர் தான், அப்பா அம்மா இந்த பையன் 3 பேர் தான் மொத்தத்தில் இவங்க ஃபேமிலியில். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பூசாரி நம்பர்லாம் இருக்கிற காரணத்தினால முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும்போது அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராகி இருந்திருக்காரு. எல்லாம் தயாராகிட்டு நம்ம மூர்த்தியும் போகிறாரு. மூர்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த பேய் வந்து அவரை வந்து பின்தொடர்ந்ததே ஒளி அவரை வந்து பொசஸ் பண்ணலை, அவர் உடம்பை வந்து ஆக்கிரமிப்பு செய்யலை. அதனால் வந்து அவருக்கு மூர்த்திக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்குள்ளே சர்வசாதாரணமாக போயிட்டார். சாமியெல்லாம் கும்பிடும்போது சாமி வந்து திடீர்னு ஆடி ஒரு அருள் வாக்கு சொல்லுது. நேற்று நீ என்ன செஞ்ச, போகக்கூடாத இடத்துக்கு நீ போயிருக்க, இனி இப்படி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள் எல்லாம் வழங்கி சின்னாரெல்லாம் போட்டு, இந்தா இந்த காப்பை உன் கையில் கட்டிக்கோ, இது கொஞ்ச நாளைக்கு உன் கையிலே இருக்கட்டும், அடுத்து என் கோயிலுக்கு வர்ற வரைக்கும் இதெல்லாம் இருக்கட்டும், என் கோயிலுக்கு வந்து நல்ல முறையில் பூசை பண்ணிட்டு எல்லாம் இது வந்துட்டு இங்கே வச்சே நீ கலத்திக்கலாம், அது வரைக்கும் உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி வருதி சொல்லி இவருக்கும் தின்னார் பூசி விட்டு வீட்டில் எல்லாருக்கும் தின்னார் பூசி விட்டுட்டு நிற்கும் போது தான் குடும்பத்தாள்கள் கேட்டிருக்காங்க, என்ன சாமி ஆச்சு, அப்படி என்னதான் நடந்துச்சுங்கள, உன் பையன் வந்து ஒரு கன்னிப்பெண் இறந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கான். அந்த கன்னிப்பெண் இறந்த இடத்துக்கு போனது இவரும் ஒரு கன்னிப்பையனும் கூட. அதே நேரத்தில் வந்து இவன் தனியாக அங்கே போய் இருந்திருக்கான், கரியோடு இருந்திருக்கான், கவிச்சோடு இருந்த ஒரு காரணத்தினால வந்து அது ஒரு ஆர்வத்தில் வந்து இவனை பின்தொடர்ந்தே வந்திருக்கு. மேலும் வந்து அந்த பெண் வந்து எப்படி இறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்குவாரியில் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சில செயல்களால் வந்து தவறி விழுந்து இறந்து போயிருச்சு. அப்போ அந்த பெண்ணினுடைய ஆன்மா அங்கேயே தான் இருந்திருக்கு. இப்போ அந்த கல்குவாரி செயல்படாட்டியும் கூட அந்த ஆன்மா அங்கேயே தான் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அங்கனக்கூடியே எல்லா இடமும் சுற்றுது. சுற்றி அலையும் போது அந்த பகுதிக்கு உனது பையன் வந்து சாப்பிட போனதுனால அந்த ஒரு காரணத்தினால உங்கள் பையனுக்கு வந்து இதுபோல் பின்தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வந்தது. ஆனால் மேலும் வந்து உன் பையன் வந்து குலதெய்வமாகிய என்னை நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால வந்து இவனை வந்து 2-3 இடங்களில் வந்து காப்பாற்றி விட்டு தொடர்ச்சி அந்த கன்னிப்பெண் ஆன்மா இவனை உன் பையனை வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சுமா, நீ ஏன் புள்ள உன்னை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த பையனுக்கு வந்து காவலாக வந்து பல இடங்களுக்கு வந்தேன். ஆனால் இது போன்று வந்து இனி நீ தவறு வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில அறிவுரை வந்து அந்த சாமியார் பூசாரி அவர் வந்து ஒரு சில அறிவுரைகளை வழங்கிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு, இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த பகுதியை நோக்கி நீ போகக்கூடாது, மேலும் வந்து இரவு பயணங்களை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நாளைக்கு நீ தவிர்த்துறது நல்லதுன்னு சொல்லி அறிவுரை வழங்கிட்டாங்க ஐயனாரும். மேலும் அதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம மூர்த்தி அவருக்கு வந்து எங்கேயும் போகணுன்னா பயம் இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வத்தின் அருள் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் தைரியமாகவும் போய்க்கிடுவாருங்க. இதுவரைக்கும் இப்போ வந்து மூர்த்திக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் நம்ம மூர்த்தி நமக்கு சொல்லிய செய்தி.
மேலும் வந்து இந்த செய்தியின் வாயிலாக நம்ம என்ன சொல்ல வாரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா குடும்பங்களுக்குமே வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து இருக்கத்தான் செய்யுங்க. நம்ம தான் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம குலதெய்வம் வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு ரொம்ப வேலை வச்சிடாதீங்க. அவரை வந்து வணங்குங்க. அவங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கட்டாயம் இருப்பார்கள். எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வத்துக்கு ஈடாகாது. குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உறுதுணையாக இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை வந்து என்னிடம் வந்தாலும் நம்மள காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எங்கனாலும் எப்பனாலும் போகிறது வந்து ஒரு தவறான செயலுங்க. இந்த செய்தியின் வாயிலாக வந்து டைம்ல எங்கேயும் உட்காந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு பாடம். நல்லது நண்பர்களே, நன்றி. மேலும் நமது காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.